உங்களுக்கு தெரிந்ததை அறிந்து கொள்வது நன்றாக இருக்கிறது, அல்லவா? இவை அனைத்தின் அதிர்வையும் நீங்கள் உணரவில்லையா? நீங்கள் யார் என்பதன் முழுமையை உங்களால் உணர முடியவில்லையா? அவர்கள் அனைவரையும் பொறுப்பிலிருந்து விடுவிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்வது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? நன்றி. இங்கே அமர்ந்திருப்பதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஒரு நல்ல உரையாடல் நிகழப்போகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு அதிர்ஷ்டச் சீட்டு வெல்வதாக கனவு கண்டேன். நீங்கள் இப்போது வென்றுவிட்டீர்கள். அதை நான் உணர்கிறேன். நான் அதை நிச்சயமாக உடனடியாக செய்ய விரும்புகிறேன். இன்று அந்த பெருந்தொகை $93 மில்லியன். அது இன்று நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதில் உள்ள விஷயம் என்னவென்றால், நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அங்கேயே இருக்க முடியாது. உங்களிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் விரும்புவதோடு அதற்கு அதிர்வு ரீதியாக பொருந்தவும் முடியாது. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாற வேண்டும். அப்போதுதான் அதை நீங்கள் பெற முடியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்கள் கோரிக்கைக்கு இணையான செழிப்பை நீங்கள் உணர வேண்டும். எனவே முதலாவதாக, பெருந்தொகை எவ்வளவு சுவாரஸ்யமான சொல். இது பெரியது என்பதை குறிக்கிறது. 93 மில்லியன் என்பது அதுதான். இது அரிதானது என்பதை குறிக்கிறது. இது சாத்தியமற்றது என்பதை குறிக்கிறது. இது வழக்கமாக அடுத்த தர்க்கரீதியான படியாக தோன்றுவதில்லை. அதன் பிரமாண்டமே உங்களை காட்டிக் கொடுத்துவிடும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், பிரபஞ்சமே எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவை என்று நீங்கள் சொன்னால் அந்த அதிர்வில் முரண்பாடு மிக குறைவாகவே இருக்கும். இந்த உணர்வை நீங்கள் அடிக்கடி வெளிப்படுத்தி அதை எதிர்பார்க்கும் நிலைக்கு வரும்போது உங்கள் வார்த்தைகள் இயற்கையாகவே இப்படி மாறும். பிரபஞ்சமே எனக்கு நிச்சயமாக இன்னும் பணம் தேவை. பணம் என்னை நோக்கி பாய்வதை நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். அந்த மென்மையான தடையற்ற எதிர்பார்ப்பில் அதிக பணம் உங்களை நோக்கி பாயத் தொடங்கும். ஆனால் நீங்கள், பிரபஞ்சமே, அங்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நம்ப முடியாத பெரிய பணக்குவியல் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அது எனது குவியலுக்குள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அந்த அதிர்வு முரண்பாடு எவ்வளவு பெரியது என்றால், நீங்கள் அதை பற்றி பேசும்போது உங்கள் உணர்ச்சியின் மூலமே அதைச் சொல்லிவிடலாம். நீங்கள் எப்போதாவது ஒருமுறை நம்பிக்கையுள்ள நிலைக்கு வந்தாலும் அந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது கூட பெரும்பாலும் நீங்கள் அதை எதிர்பார்ப்பதில்லை. அந்த அதிர்வு தாவலை செய்வதற்கு தேவையான அளவு தங்கள் வார்த்தைகளை உணர்ச்சிவசப்படுத்த யாராலும் முடிந்ததை நாங்கள் கண்டதில்லை. பிரபஞ்சமே, நீ எனக்கு இதைச் சீடு செய்யலாம். நீ எனக்கு இந்த பெருந்தொகையை கொடுத்து எல்லாவற்றையும் சரி செய்யலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இது அந்த வழியில் வேலை செய்யாது. நீங்கள் எப்போதும் நல்வாழ்வின் அதிர்விலேயே இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் சொல்லும், இதோ ஒரு வழி, இதோ ஒரு வழி, இதோ ஒரு வழி. நீங்கள் ஆற்றல் சுழற்சியில் இருக்கும்போது இந்த யோசனை, அந்த யோசனை, இந்த யோசனை, இது கற்பனைக்கு எட்டாதது அல்ல. உண்மையில் நீங்கள் அந்த சுழற்சியைச் சுற்றியிருந்து முழுமையாக அதனுடன் இணைந்து ஆர்வத்துடன் இருக்கும்போது ஒரு கடையில் நிறுத்துவதற்கும் சரியான நேரத்தில் சீட்டு வாங்குவதற்கும் வெற்றி தரும் சீட்டை தேர்ந்தெடுப்பதற்கும் நீங்கள் தூண்டப்படலாம். ஆனால் அதை செய்ய நீங்கள் அந்த சுழற்சிக்குள் இருக்க வேண்டும். அது திடீரென்று நடக்காது. நீங்கள் அந்த சுழற்சிக்குள் செல்ல வேண்டும். அந்த சுழற்சி உங்களுக்கு பழகியதாக இருக்க வேண்டும். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த சுழற்சியின் அதிர்வெண்ணிற்கு உங்களை நீங்களே மாற்றிக் கொள்கிறீர்கள். அப்போது நான் பெருந்தொகையை வெல்ல விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்வதில்லை. நீங்கள் சொல்வது, பணம் என்னிடம் அபரிமிதமாக பாய்கிறது. அது எவ்வளவு வேகமாக வெளியேறுகிறதோ அவ்வளவு வேகமாக உள்ளே வருகிறது. எனக்கு பணத்தின் தேவை இல்லை, பணம் உள்ளே பாய்கிறது. இது காற்றைப் போன்றது. நான் அதை உள்ளிழுக்கிறேன், வெளியே விடுகிறேன். அது எனக்கு இயல்பாகவே வருகிறது. தெரிகிறதா? நீங்கள் அந்த சுழற்சிக்குள் செல்ல வேண்டும். பின்னர் அந்த சுழற்சி நீங்கள் முன்னேற தேவையான அனைத்தையும் உங்களுக்கு தரும். இந்த ஆற்றல் சுழற்சியின் நம்பகத்தன்மையை நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக. நீங்கள் இந்த உடல்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு மூல ஆற்றல் என்பதை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையில் ஒரு மிகப்பெரிய செல்வத்திற்கு நீங்கள் மிகவும் வலிமையான உரிமையை பெற்றுள்ளீர்கள் என்று நம்புகிறீர்களா? நம்புகிறேன். மேலும் அது உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் பெயருடன் அங்கே இருக்கிறது. ஏற்கனவே உங்கள் வங்கி கணக்கிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அது உங்களுக்காகவே இருக்கிறது மற்றும் யாராலும் அதை உங்களிடமிருந்து பறிக்க முடியாது என்று நம்புகிறீர்களா? நம்புகிறேன். உங்களுக்காக சேகரிக்கப்பட்டுள்ள இந்த பணத்தில் எந்த அபாயமும் இல்லை என்று நம்புகிறீர்களா? அது அபாயமின்றி அங்கே இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? நம்புகிறேன். உங்கள் செல்வத்திற்கு உரிமை கோர தேவையான நிபந்தனை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை. சரி, நீங்கள் கிட்டத்தட்ட அங்கே வந்துவிட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆம் என்று சொன்ன அனைத்தும் நீங்கள் அதை உரிமை கோருகிறீர்கள் என்று அர்த்தம்.
வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் அதை அங்கே வைத்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்காக அங்கே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள் இருக்கும் மூலம் அதை பாதுகாக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும், இது ஒரு அதிர்வு பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு அதிர்வு உருவம் என்பது உங்களுக்கு தெரியும், அதன் அதிர்வை உங்களால் கண்டறிய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும், மேலும் ஈர்ப்பு விதி ஒருபோதும் தவறு செய்யாது என்பது உங்களுக்கு தெரியும். ஈர்ப்பு விதி நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை துல்லியமாக தரும் என்பதும், அது உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதும், அதற்கு நீங்கள் ஒரு ஒத்துழைக்கும் அங்கமாக இருக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்தச் சுழற்சிக்குள் செல்வதுதான். அதுவே நிபந்தனை. நீங்கள் அங்கு செல்ல வேண்டும், நீங்கள் அங்கு இருப்பதை அறிய வேண்டும், அடிக்கடி அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். உங்கள் தற்போதைய வங்கிக் கணக்கில் உள்ள பணம் உங்களை நோக்கி வரும் 94 மில்லியனை பிரதிபலிக்காவிட்டாலும், நீங்கள் செழிப்பின் உணர்வை பயிற்சி செய்ய வேண்டும். நிதி ரீதியான பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பே நீங்கள் உணர்ச்சி ரீதியான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இதை பெரும்பாலான மக்கள் செய்வது மிகவும் கடினம், ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் தாங்கள் கவனிக்கும் வாழ்க்கைக்கு ஏற்பவே தங்கள் அதிர்வை மாற்றிக்கொள்கிறார்கள். அங்கேதான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். சரியாகச் சொன்னால், அதுதான் சிக்கலான பகுதி. எனவே உங்கள் உள் உரையாடலை மாற்றத் தொடங்குங்கள். நீங்கள் இப்போது இருக்கும் இடத்துடன் நட்பு கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய பணத்தை விரும்பும் திறனை உங்களுக்கு வழங்கிய உங்கள் வாழ்க்கையுடன் நட்பு கொள்ளுங்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் நிறைய வாழ்ந்திருக்கிறீர்கள், பல முரண்பாடுகளை சந்தித்திருக்கிறீர்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் அங்கே வைத்திருக்கும் இந்த செல்வத்திற்கு உரிமை கோர விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் சொல்லும்போது, நாங்கள் உங்களை கேலி செய்யவில்லை, நீங்களும் எங்களை ஏமாற்றவில்லை. நாங்கள் அனைவரும் இதில் முழு உடன்பாட்டுடன் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் உடன்படாத ஒரே விஷயம் என்னவென்றால், அது உங்களுடையது என்பதும் உங்களால் அதை அணுக முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அதை போதுமான அளவு பயிற்சி செய்யாததால் இன்னும் அதை உணரவில்லை. நீங்கள் இன்னும் ஒரு மனிதனாகவே இருப்பதால், வெளிப்படும் ஆதாரங்களை வைத்துத்தான் நம்புகிறீர்கள். நாங்கள் உங்கள் சுழற்சிக்குள் இருப்பதை வைத்து நம்புகிறோம், தெரிகிறதா? ஓ, நான் அதை நம்புகிறேன். ஒரு இடைவெளி இருக்கிறது என்று எனக்கு தெரியும், அந்த இடைவெளியின் நடுவில் எங்கோ அது இருக்கிறது. மிகச் சரியாகச் சொன்னீர்கள். எனவே இதுவே பயிற்சி, இது ஒரு நல்ல உரையாடல், அது அங்கே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனது எதிர்பார்ப்பில் ஒரு இடைவெளி இருப்பதை நான் நம்புகிறேன். எனது எதிர்பார்ப்பில் உள்ள இடைவெளியை என்னால் அடைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எனது உணர்ச்சிகளே எனது எதிர்பார்ப்பில் உள்ள இடைவெளியை அடைப்பதற்கான திறவுகோல் என்று நான் நம்புகிறேன். நம்பிக்கையுடன் இருப்பது சுழற்சியின் அருகாமையில் இருப்பதாகும். நம்புவது என்பது சுழற்சியின் உள்ளே இருப்பதாகும். உணர்ந்து கொள்வது என்பது அந்த சுழற்சியில் நிலையாக தொடர்ந்து இருப்பதாகும். இந்த பணத்திற்கான அணுகல் எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த பணம் எனக்காக அங்கே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதற்கான ஒரு பாதை எனக்கு எளிதானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த பாதை சுழற்சியின் வழியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த பாதை எனது உணர்ச்சிகளின் வழியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த பாதை எனது பெரிய அங்கமான மூல ஆற்றலுடன் இணைந்திருப்பதன் வழியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனது உணர்ச்சிகள் எனக்கு உண்மையை கூறுகின்றன என்று நான் நம்புகிறேன். நான் விரக்தியில் இருக்கும்போது நான் அங்கே இல்லை என்று நான் நம்புகிறேன். நான் நம்பிக்கையுடன் இருக்கும்போது நான் நெருங்கிவிட்டேன் என்று நான் நம்புகிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நான் அங்கே இருக்கிறேன். நான் நன்றியுடன் இருக்கும்போது நான் அங்கே இருக்கிறேன். நடப்பதோடு நான் அமைதியாக இருக்கும்போது நான் அங்கே இருக்கிறேன். இந்த தீர்வை அங்கே வைக்க காரணமாக இருந்த எனது வாழ்க்கை முறையை நான் மதிக்கும்போது நான் அங்கே இருக்கிறேன். நான் வாழ்ந்த ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் நேசிக்கிறேன், ஏனென்றால் அதுவே இதை அங்கே வைப்பதற்கான உரமாக இருந்தது. நான் வாழ்ந்த நல்வாழ்வும் அவ்வளவு நல்வாழ்வாக தெரியாத காலமும் எனக்காக இதை அங்கே வைத்துள்ளன என்று நான் நம்புகிறேன். எனது யதார்த்தத்தை படைப்பவன் நானே என்பது எனக்கு தெரியும். இந்த விஷயங்கள் உண்மை என்பது எனக்கு தெரியும். இவை அனைத்தின் வெளிப்பாடான வடிவத்தை என்னால் வாழ முடியும் என்பது எனக்கு தெரியும். அதன் வெளிப்பாடான வடிவத்தை என்னால் வாழ முடியும் என்று நான் நம்புகிறேன். நிதி ரீதியாக நான் இப்போது இருக்கும் இதே நிலையில் இருந்தும், எனக்கிருப்பதை போன்ற ஒரு சுழற்சியைக் கொண்டிருந்தும், அந்த பாதையை கண்டறிந்த மக்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் அதே பாதையை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. நான் மக்களிடம் ஓடிச் சென்று, உங்களுக்கு பணம் எப்படி கிடைத்தது என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் அது நம் ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டது. ஆனால் எதையாவது சாதித்த அனைவரிடமும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. அவர்கள் எதை கேட்டார்களோ அதனுடன் அதிர்வு ரீதியாக பொருந்த ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். நான் தேடிக்கொண்டிருக்கும் பகுதி அதுதான். நீங்கள் சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு திரும்பும்போது இதை பற்றி மேலும் பேசுவோம், ஏனென்றால் இந்த அறையில் ஒரு துடிப்பான அதிர்வு இருக்கிறது.
ஒவ்வொருவரும் அதிக அபரிமிதத்தின் அதிர்வை எப்படி கண்டுபிடிப்பது என்று அறிய விரும்புகிறார்கள். மேலும் உங்கள் சுழற்சிக்குள் நீங்கள் வைத்துள்ள அந்த அபரிமிதத்தை, அந்த பெருந்தொகையைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். உங்களுக்காக அதிர்வு ரீதியாக காத்திருக்கும் அந்த மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் பார்க்க முடிந்தால். ஆனால் அது செயல் மூலம் வராது, உணர்ச்சி ரீதியான பயணத்தின் மூலம் வரும். நீங்கள் உங்கள் சுழற்சியின் ஆற்றலுடன் அதிர்வு ரீதியாக உங்களை இணைத்துக் கொள்ளும்போது, கெட்ட விஷயங்களை எதிர்பார்ப்பதை விட நல்ல விஷயங்களை எதிர்பார்ப்பது இயல்பாக தோன்றும் வரை, பற்றாக்குறையை உணர்வதை விட செழிப்பை உணர்வது இயல்பாக தோன்றும் வரை, நீங்கள் அந்த இயல்பு நிலையின் உணர்வை பயிற்சி செய்ய வேண்டும். இதில் உள்ள சிக்கலான விஷயம் என்னவென்றால், என்னிடம் ஆதாரம் இல்லாத ஒன்றை நான் எப்படி உணர முடியும்? அதுதான் இன்று மதிய உரையாடலின் கருப்பொருளாக இருக்கும். நான் கவனிக்கும் யதார்த்தத்திலிருந்து விலகி, நான் உருவாக்கிய யதார்த்தத்திற்கு ஏற்ப எனது அதிர்வை எப்படி பயிற்றுவிப்பது? அதுவே மிகச்சிறந்த விழிப்புணர்வுடன் கூடிய படைப்பாகும். உங்களுக்கு விருப்பமென்றால் மதிய உணவிற்கான நல்ல நேரம் இது. நீங்கள் வழிவிட்டால் அது நடக்கும்.